ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இந்த பஞ்சதசி பாடங்கள்ல கடந்த வகுப்புகள் மூலமா 3 அத்தியாயங்கள் முடிச்சோம். அதுல தத்துவ விவேகம், 2வதா பூத விவேகம், 3வதா பஞ்சகோச விவேகம் அப்படின்னு 3 டாபிக்ல 3 பார்ட்ட முடிச்சுட்டோம். இப்ப இன்றைக்கு நம்ம 4வது பகுதி வந்திருக்கோம். துவைத விவேகோ நாம பரிச்சேதக. அதாவது 4வது பகுதி, அத்தியாயம். சதுர்த்த பரிச்சேதம். இப்ப இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்தி நேத்தி முறைதான். நான் இதுவல்ல, நான் இதுவல்ல அப்படின்ற இருமைகளை நீக்கும்போது, அங்கு இருப்பு மாத்திரமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய இந்த அத்தியாயம் பேசப்போது. இதுக்கு பேரு துவைத விவேகம். துவைதம்னா இருமைகள் 2 அப்படிங்கிற விஷயம். இப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்த பாடங்கள்ல, நம்ம ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு வச்சிருந்தாலும் கூட, நான் தான் ஆத்மா, நான் தான் பிரம்மம் அப்படின்னு நமக்கு தெளிவா புரிஞ்சாலும், இப்ப நம்முடைய அனுபவத்துல இன்னும் இந்த உலகம் இருக்கிறது. அதாவது துவைதம் மறையவில்லை அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஏன்னா, இப்ப நமக்கு இந்த அத்தியாத்ம ஞானம், இந்த வேத கல்வி எல்லாம் உள்ள போய் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி. நானே அந்த இருப்பு, இறைவன், பிரம்மம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்த நமக்கு எடுத்து உபதேசிக்குது. அத பல வகைகள்ல நிரூபணம் பண்ணுது. அந்த நிரூபிக்கப்பட்ட உண்மைகள நாம ஏத்துக்கிட்டாலும், நடைமுறையில நம்ம முன்னாடி இன்னும் இந்த உலகம் இருக்கிறது. இருமைகள் மறையவில்லை. அப்ப அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான விடை தான் இந்த துவைத விவேகத்துல பார்க்க போறோம். ஏன்னா, நெறைய பேர் வேதாந்த சாஸ்திரங்கள படிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இருப்பது இறைவன் மட்டுமே, ஆத்மா மட்டுமே, பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கியம் எல்லாம் அவங்களுக்கு உள்ள போய் நல்லாவே வேலை செய்யும். ஆனாலும் அந்த ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பரோட்ச ஞானமா, அதாவது ஒரு புத்தக அறிவு அளவுல இருக்கும். நடைமுறையில அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமைகள் இருக்கும். நான் வேறு, அவன் வேறு, இந்த உலகம் எனக்கு வேறு அப்படின்ட்டு பல இருமைகள்லயே இருந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப அதுதான் இங்க துவைதம் அப்படின்னு பேரு. துவைதம்னா 2 என்று பெயர். அப்ப நம்ம இருமைகள்ல எப்படியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா, நான் எனக்கு வேறாக உலகம், நான் எனக்கு வேறாக மற்றவர்கள், அப்புறம் நான் எனக்கு வேறாக கடவுள், அப்புறம் நான் சுகம், துக்கம் 2யும் அடைகிறேன். அப்புறம் என்னிடத்திலே வெற்றி, தோல்வி இது மாதிரி எல்லாமே 2 விஷயங்களாகவே நம்ம இடத்துல இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? இதுதான் நம்முடைய சம்ஸ்காரத்துக்கு மூல காரணம். நம்முடைய வாசனைகள் மூலமா சம்சாரம் உண்டாகி இருக்கிறது. சம்ஸ்காரம் மூலமா சம்சாரம். சம்சாரம்னா பிறப்பு, இறப்புங்கிற சக்கரம். சம்ஸ்காரம்னா வாசனைகள். அப்ப இங்க இந்த பரிச்சேதம், இந்த அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னா, இந்த துவைதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, இப்ப நான் யார்? எனக்கு வேறாக இருக்கின்ற இந்த உலகத்தை படைத்த இறைவன் யார்? அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இங்க விடை கேட்டு தான் நம்ம வரோம். அந்த விடை தான் இந்த துவைத விவேகத்துல சுவாமி வித்யாரண்யர் நல்லா தெளிவா நமக்கு குடுக்கப் போறார். அப்ப அதுல இவரு என்ன விசாரம் பண்ண சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இருமைகள் அப்படிங்கிற இந்த துவைதம் உண்மையா? அல்லது தோற்றமா? அப்படிங்கிறத விசாரணை பண்ணி பார்க்க போறோம். அதாவது இந்த துவைத விவேகத்துல நம்ம காண இருக்கின்ற, இனி வர இருக்கின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஈஸ்வர சிருஷ்டி, இந்த பிரபஞ்ச படைப்பு இருக்கு இல்லையா? அது எப்படி உண்டானது? உலகம், உடல், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இது எப்படி நடந்தது? இது ஏன் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது?
அப்படி தவிர்க்க முடியாத இது வந்து வேதாந்த சாஸ்திரம் மித்யான்னு ஏன் சொல்லுது? தோற்றம் அப்படின்னு சொல்லுது. அப்படி தோற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பயன்பாட்டில் இருக்கிறது. தோற்றம்னா அது தோன்றதோட நின்னுடணும் இல்லையா? ஆனா நம்முடைய அனுபவத்தில் இருக்கே. அப்ப அனுபவத்துக்கும் வருது. அப்ப இதனால என்ன இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே நம்மளால எப்படி இத ஃபேஸ் பண்றது? அப்படிங்கிறது தான் இங்க பார்க்க போறோம். அப்ப இங்க ஜீவ, சிருஷ்டி, துவைதம். அது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்முடைய மனசுல உருவாகுகின்ற பற்று, பயம், துக்கம், சோகம் அல்லது சுகம் இது மாரி இருமைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம இடத்திலே வந்து பந்தத்த உண்டு பண்ணி, நம்ம இந்த சம்சார சாகரத்துல சிக்க வச்சுடுது. அப்ப இந்த சம்சார சாகரத்திலிருந்து நம்ம நீந்தி கரை சேர முடியாம தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் ரொம்ப நேரம் தவிக்கிறோம். வெளிய வர்றதுக்கு, விடுதலை ஆகறதுக்கு. ஆனாலும் எவ்வளவு நேரம் தான் நீந்துறது? கரை சேர முடியாம மீண்டும் கடலுக்குள்ளேயே மூழ்கி போற மாரி, மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்துல சுத்துறோம். அப்ப இத வந்து திருவள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அருமையா ஒரு குறள்ல சொல்றார். "பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார்" அப்படின்னு அருமையா திருக்குறள்ல சொல்லிட்டாரு. அப்ப இந்த பிறவிங்கிற ஒரு பெருங்கடல எல்லாருமே நீந்த தான் வந்திருக்கிறோம். ஆனா அப்படி நீந்திக்கிட்டு இருக்கிறவங்கள எத்தன பேரு நீந்துறாங்க? கொஞ்சம் பேரு தான். மீதி எல்லாம் அப்படியே தத்தளிச்சு, தத்தளிச்சு அப்படியே நீந்த முடியாம கை, கால் டயர்ட் ஆகி அப்படி அப்படியே திருப்பி, திருப்பி கடலுக்குள்ள மூழ்கி இறந்து போனது போல, இந்த உலக வாழ்க்கையில மீண்டும், மீண்டும் மூழ்கி அடுத்தடுத்த பிறவிக்கு தயாராயிடுறாங்க. அப்போ சம்சார சக்கரத்திலிருந்து அவர்களால் விடுதலை பெற முடிவதில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா நீந்தவர் யார்களோ அவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்கள். இறைவனடி சேர்கிறார்கள். அததான் திருக்குறள் வந்து இன்டைரக்ட்டா பேசும். "நீந்தார் இறைவனடி சேராதார்." நீந்த முடியாதவர்கள் இறைவனடி சேர மாட்டார்கள். அப்ப நீந்துபவர்கள் இறைவனடி சேர்ந்து விடுவார்கள். இவ்வளவுதானே. சிம்பிள் லாஜிக். அப்ப நம்ம எப்படிங்க நீந்துறது? நீந்துறது வந்து அவராலயும் நீந்த முடியல, என்னாலயும் நீந்த முடியலங்கிறது தான் இப்ப பிரச்சனை. ஆனா எப்படியாவது நான் நீந்தி கரை சேரணும் அப்படின்னா, அப்ப அதுக்கு நமக்கு எப்படி கையிலேயே நீந்திக்கிட்டு இருந்தா போய் கடல்ல தாண்ட முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு ஒரு தோணி தேவை. தோணின்னா படகு வேணும். நீங்க கையில எவ்வளவு நேரம் நீந்திக்கிட்டே இருக்கேன், கடல தாண்டி போட முடியுமான்னா, நிச்சயமா யாராலும் முடியாது. அப்ப அப்படிப்பட்ட தனி மனிதன் தானாகவே நீந்தி கடல் கரையை அடைய முடியாது. அப்ப அப்படிப்பட்ட மனிதனுக்கு அந்த கடல்ல ஒரு போட் வரணும். ஒரு போட் வந்ததுன்னா, அந்த போட்ல அவன ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு வேணா கடற்கரையில கொண்டு போய் விடலாம். அவன் கரை சேரலாம். இல்லன்னா சேர முடியாது. அப்ப அது மாதிரி இங்க இந்த பிறவி சக்கரத்துல நீந்த முடியாம தவிக்கிற நமக்கெல்லாம் ஒரு தோணி வருகிறது. ஒரு போட் வருது. அந்த போட்டு தான் இங்க சாஸ்திரம். அந்த போட்ல வர்ற படகோட்டி தான் குரு. அவரு வந்தா தான் நீங்க வந்து கரை சேர முடியும். இல்லன்னா கரை சேர முடியாது. அப்ப உங்களுக்கு பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டுமானால், அதற்கு ஒரு தோணி வேண்டும். அந்த தோணி தானாவே வராது. அந்த தோணியை செலுத்துவதற்கு ஒரு படகோட்டி வேண்டும். அந்த படகை செலுத்துவதற்கு ஒரு படகோட்டி வேண்டும். அப்ப நீங்க வந்து இந்த பிறவிய நான் கடக்க போறேன் அப்படின்னு நீங்களா முயற்சி எடுத்து நீந்தி கரை சேர்ந்துர முடியுமான்னா, ஒரு காலும் முடியாது. ஒரு பிறவியிலும் முடியாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? குரு அருள் தேவை. படகு வரணும். படகு வந்தா தான், அந்த படகுல நீங்க ஏறி உட்காந்துக்கிட்டு, அந்த படகோட்டி மூலமா கொண்டு போய் என்ன விடுப்பா. நான் எப்படியோ தவறி கடல்ல விழுந்துட்டேன். என்ன கொண்டு போய் கரை சேர்த்து. போதும். நான் தத்தளிச்சது போதும். கை கால்லாம் ஓஞ்சி போச்சு. டயர்ட் ஆயிட்டேன். என்ன எப்படியாவது கொண்டு போய் கரை சேர்த்துடுப்பா. அப்படின்னு கெஞ்சுறோம் இல்லையா? அந்த நிலை தான் இப்போ நெறைய பேருக்கு இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கான ஒரு மிகப்பெரிய நிலை என்பதை இங்க ரிஷிகளும், மகான்களும், சாஸ்திரமும் நமக்கு அறிவுறுத்துது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, சாஸ்திரமும், சத்குருவும் வழிகாட்ட வேண்டும். படகும், படகோட்டியும் வந்து நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும். அப்ப இங்க நம்ம பார்க்கிற இந்த பரிச்சேதம், இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப இருமைகளால் தெரிகின்ற இந்த உலகத்த அழிச்சிடலாமா? அப்படின்னா எப்படி அழிக்க முடியும்? அழிக்கலாம் முடியாது. அந்த இருமைகளால் எது வேணாலும் வரட்டும், இருக்கட்டும். ஆனால் அது என்னை பாதிக்காதபடி என்னால் இருக்க முடியுமாங்கிறது தான் பார்க்கணும். அந்த உலகம் என்னை கட்டி போடாத மாதிரி நான் இந்த உலகத்திலே கடமையாற்ற முடியுமா என்பதுதான் பார்க்க வேண்டும். அதற்குத்தான் இங்க ஞானம்.
மற்றபடி நாம்பளா போயி இந்த உலகமே எனக்கு வேண்டாம். நான் இத ஒதுக்கிர்றேன். இங்க யாரும் எனக்கு தேவையில்ல. நான் தனியா போறேன். நான் காட்டுக்குள்ள போறேன் அப்டின்ட்டு போய் ஒதுங்குறதுனால, அவன் கடை தேறி விடுவானா அப்டின்னா, மிக மிக குறைவு அந்த மாரி கடை தேறியவர்கள் எல்லாம் அப்டின்ட்டு, நடைமுறையில நம்ம சாஸ்திரங்கள் வழியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப அதனால துவைதம் இருக்கட்டும். இருமைகள் இருக்கட்டும். ஆனால் என்னை அது தாக்காதவாறு, என்னை அது பயமுறுத்தாதவாறு, என்னை அது கட்டி போடாதவாறு நான் கட்டாயம் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்து விட்டால் போதும். இந்த பிறவி பெருங்கடலை கடந்து விட முடியும். அதற்கு வழிகாட்டுபவர் தான் சாஸ்திரமும், சத்குருவும். அப்ப இங்க துவைத விவேகம் நம்ம இவ்வாறு படிப்படியாக சாஸ்திர ஞானத்திலே கொண்டு போயி, சரியான ஆதாரங்களை நம்முடைய அறிவுக்கு புகட்டி, அதன் வழியாக நம்மை கரை சேர்க்க முயற்சிக்கிறது. கையை பிடித்து அழைத்துச் செல்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த துவைத விவேகம் அப்படிங்கிற இந்த பாடத்திட்டத்துல, இந்த 4வது அத்தியாயத்துல நம்ம இருமைகளை விசாரம் பண்ணி பார்க்க போறோம். அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத ஆராயப் போறோம். இதுல மித்யா என்று சொல்கிறார்களே, தோற்றம் என்று சொல்கிறார்களே, அது எப்படி என்பதை கண்டுபிடிக்க போறோம். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு என்ன தெரியும்னா, இருப்பது ஒன்றே. அது இருப்பு மாத்திரமே. அதுவே சத்தியம், அதுவே நித்தியம், அதுவே பிரம்மம். கடைசியில அதுவே நான் அப்படின்னு நாம் அதில் நிலை பெற முடியும் என்பதுதான் இங்க பார்க்க போற மிகப்பெரிய விஷயம். அப்ப நம்ம இதுக்கான ஓமானங்கள் எல்லாம் இந்த சாஸ்திரங்களை எடுத்து நம்ம கையாளும்போது, உங்களுக்கு எப்படிப்பட்ட விவரங்கள் எல்லாம் சொல்லி தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கனவு காணும்போது கூட கனவுல சில உலகம் தோன்றுது. அந்த கனவுல கூட சில மக்கள் இருக்காங்க. நமக்கு விருப்பமான மனிதர்கள், நமக்கு பழக்கப்பட்ட மனிதர்கள், எல்லாருமே கனவுலயும் வராங்க. அப்புறம் அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த கனவு உலகம் வந்து நமக்கு உண்மை போலவே இருக்கு. அங்க நடக்கின்ற சம்பவங்களும், அந்த உலகமும், அந்த உறவுகளும் நமக்கு உண்மை போலவே தெரியும். ஆனா, எப்போ அது பொய்யா மாறுது அப்படின்னா, நம்ம விழித்த பிறகு தானே. அப்ப நம்ம தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்ட பிறகு நாம் கண்ட விஷயங்கள் எல்லாம் கனவு அப்படின்னு தெரியும். அடடா! இது கனவு தானா? இவ்வளவு நேரம் நான் அப்படியே மிகப்பெரிய ஒரு அரண்மனையில இருந்த மாரி கனவு கண்டுட்டு இருந்தேன். தங்க கட்டில்ல படுத்து பெரண்டுகிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா என்னடா நான் இங்க சாதாரண கட்டில்ல, இரும்பு கட்டில்ல படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மனசு சொல்லும். அப்ப அங்க கனவு காணும்போது நல்லா இருந்தது, சுகமா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது. ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு அந்த கனவு உலகம் கஷ்டத்த குடுத்தது. அப்புறம் அதிலிருந்து வந்து வெளிய வந்த உடனே, அப்பாடா! அதிலிருந்து தப்பிச்சுட்டேன். இந்த வாழ்க்கையே பரவால்லப்பா. அது என்ன நரக வாழ்க்கை அந்த கனவுல அப்படின்னு அப்படி ஒரு சமாதானம் கூட நெறைய பேருக்கு ஏற்பட்டது. எல்லாம் எப்படி நடந்தது? அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அது உண்மை போல இருந்ததுனால. ஆனா கனவு கலைந்த பிறகு அது பொய் என்று தெரிவது போல. இங்க துவைதம் இந்த இருமைகள் நமக்கு இந்த உலகமும், நம்ம விழிப்பு நிலையில் தோன்றுகின்ற உலகமும், அந்த கனவு உலகம் போன்றதுதான் என்பதை நமக்கு நிரூபணம் செய்யும். நிரூபித்துக் காட்டும். அந்த நிலைக்கு பேரு தான் இங்க வந்து உண்மையான விழிப்பு நிலை, விழிப்புணர்வுன்னு பேரு. அதாவது நீங்க தூக்கத்திலிருந்து விழிச்சுக்கிட்ட பிறகு, நான் விழிச்சுக்கிட்டேன், நான் கண்ட கனவு பொய் அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு எப்படி ஒரு சமாதானம் அடையறீங்களோ, அது மாரி இந்த விழிப்பு நிலை உலகத்திலிருந்து நீங்க உண்மையாவே விழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சமாதானம் வரும். அப்பாடா! இந்த பிறவி பெருங்கடலையே கடந்துட்டேன். இனிமேல் நான் இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்துக்குள்ள சுத்த மாட்டேன். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஸ் கிடைக்கும் இல்லையா? அதுதான் இங்க நம்ப இந்த அத்தியாயத்துல, இந்த துவைத விவேகத்துல எப்படி அடையறதுங்கிறத பார்க்க போறோம். அப்ப இங்க இந்த பரிச்சேதம், இந்த அத்தியாயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க துவைதம் இருக்கும். ஆனா அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அத உண்மையா நினைக்கிறது தான் இப்ப மனசுக்கான பிரச்சனை. இப்ப நம்ம மனசு வந்து அந்த இருமைகள்ல போய் சிக்கிக்கிட்டு, அது இருக்குதுன்னு நம்புறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஆனா இங்க துவைத விவேகம் அப்படின்னா என்னன்னா, விவேகம்னா என்ன? புத்திசாலித்தனம், அறிவுன்னு அர்த்தம். அப்ப இங்க நம்ம இருமைகளினால் விழித்துக் கொள்வதுங்கிறது என்னன்னா, இந்த உலகத்தை மறுப்பதல்ல. உலகத்தின் உண்மையான நிலையை புரிந்து கொள்வது அப்படின்ட்டு இங்க இந்த சாஸ்திரம் இந்த 4வது அத்தியாயத்துல துவைத விவேகத்துல நமக்கு புரிய வைக்க பாக்குது. அப்புறம் இறுதியாகவே நம்மை அந்த நிலைக்கு கொண்டு போகுது. உண்மையான இந்த உலகம் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்துல நான் யார்? என்னை படைத்தவன் யார்? அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சு, அந்த உண்மை நிலையை காட்டிக் கொடுக்குது. அதுதான் சத்தியமா இருக்குது. எப்பவும் இருக்குது. ஏன்னா உண்மைன்னா அது ஒண்ணு மட்டும் தான் இருக்க முடியும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உண்மைன்னா ஒன்று மட்டும் தான். பொய் தான் பலவாறாக இருக்கும். பொய் சொல்லணும்னா நம்ம மாத்தி மாத்தி சொல்லலாம். உண்மைய சொல்றதுக்கு மாத்தி மாத்தி சொல்ல முடியாது. மாத்தி சொன்னாலே அது பொய் தானே!
இப்ப அந்த இடத்துல ஒரு காக்கா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குறாங்க. நம்ம வெளிய போய் பார்த்துட்டு அந்த காக்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது உண்மை. ஆனா இல்ல அந்த காக்கா இருந்த மாரி இருந்தது. அது இப்ப அங்க உட்கார்ந்திருந்தது, இங்க உட்கார்ந்தது. இப்படியே மாத்தி மாத்தி நம்ம சொல்றோம் அல்லது வளர்றோம் அப்படின்னா, அது பொய் அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, பொய் சொல்லணும்னா மாத்தி மாத்தி சொல்லலாம். ஆனா உண்மைய மாத்தி மாத்தி சொல்ல முடியாது. ஒரே டைம் தான் அது மட்டும் தான் சொல்ல முடியும். அப்ப அது மாரி இங்க அத்வைத சாஸ்திரம் இந்த வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே உண்மையை பற்றி பேசுது. அதுதான் பிரம்மம். சத்து மட்டும் தான் இருக்குது. சத்துனா இருப்பு, உண்மை என்று பெயர். அப்ப சத்துக்கு வேறாக ஏதாவது இருக்கான்னா, எதுவும் இல்லை. அதுக்கு பேரு மித்யா என்று பெயர். மித்யான்னா தோற்றம் என்று பெயர். அப்ப இப்போது நாம என்ன பண்றோம்னா, இந்த 4வது அத்தியாயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இதுல முதல் ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈஸ்வரேனாபி ஜீவேன சிருஷ்டம் துவைதம் பிரபஞ்யதே. விவேகே சதி ஜீவேன ஹேயோ பந்தஹ ஸ்புடீபவேத். இதான் முதல் ஸ்லோகம். இந்த துவைத விவேகத்தினுடைய முதல் செயல். இது அருமையா இந்த ஸ்லோகத்துல பொருள் குடுக்கிறார். என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம், அதாவது இருமைகள். அதேபோல ஜீவனால் உருவாக்கப்படுகின்ற மன வேறுபாடுகள். இந்த 2ம் இந்த இடத்துல காணப்படுகிறது. அது எப்படின்னா, நான் வேறு, ஈஸ்வரன் வேறு, நான் வேறு, இந்த உலகம் வேறு அப்படிங்கிற அந்த இருமை நிலை வந்து இங்கே இந்த பிரபஞ்சத்துல மனிதனாக இருக்கின்ற நமக்கு தான் தெரியுது. வேற எந்த ஜீவராசிக்கும் இந்த இருமைகள் கூட தெரியாது. அதாவது பரிணாமத்துல வந்து படைப்புல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 5 அறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகள் வரைக்கும் படைப்புன்னா என்னன்னு தெரியாது. கடவுள்னா யாருன்னு தெரியாது. நான்னா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா நம்ம மனிதனாக வந்த பிறகு தான் நம்ம இடத்துல வந்து இந்த 6ஆம் அறிவு பரிமாணத்துல பகுத்தறிவு வேலை செய்யறதுனால, நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்கிறதுனால, நம்ம இடத்துல இருமைகள் தோன்றுது. ஏன்னா இதுதானே மனித அறிவின் மகத்துவம். நித்திய, அனித்திய வஸ்து விவேகம். அதாவது எது நித்தியம், எது அனித்தியம் அப்படின்னு பிரித்து பார்க்கின்ற ஒரு புத்திசாலித்தனம் வந்து எங்க டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மனிதனிடத்தில் தான் டெவலப் ஆகும். வேற ஜீவராசிகள் இடத்துல அது கூட டெவலப் ஆகாது. அது அப்படியே வாழும் வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனா மனிதன் அப்படி வாழ முடியாது. அவன்கிட்ட கொடுக்கிற பகுத்தறிவ வச்சு, எது நல்லது, எது கெட்டது, எது நித்தியம், எது அனித்தியம் அப்படின்னு விசாரித்து விவேகத்தினால நல்லதை நோக்கி போக வேண்டும். அதுதான் மனித பரிமாணத்தினுடைய மகத்துவம், அற்புதம் அப்படின்னு இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க ஜீவன் வந்து இந்த மாதிரி இந்த இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால, அதாவது நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, இறைவன் வேறு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் 2, 2ஆ பார்க்கிறதுனால, அந்த 2, 2ஆக பார்க்கின்ற அந்த விஷய சுகங்கள்ல சிக்கிறதுனால, அதையே அவன் விசாரித்து பார்த்து, அதையும் அவன் நீக்கி, தன்னுடைய உண்மை தன்மையை, ஒருமித்த தன்மையை தன்னுள் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு உயரிய அறிவு பரிமாணம் தான் இங்க மனித படைப்பு அப்படிங்கிறத எங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. ஏன்னா, இந்த நல்லது, கெட்டது, நித்தியம், அனித்தியம் அப்படிங்கிற இருமைகள் தோன்றுகின்ற மனிதனிடத்திலே தான் அந்த ஒருமையும் இருக்கிறது. ஆனா மற்ற ஜீவராசிகள் இடத்துல இருமையும் கிடையாது, ஒருமையும் கிடையாது. ஏன்னா, அதுங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான திறமையும் கிடையாது. ஆனா மனிதனாகிய நம்மிடத்துல மட்டும் தான் 2, 2ஆக விசாரணை பண்ணி பார்த்து, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது நல்லது, இது கெட்டது, இது நித்தியமானது, இது அனித்தியமானது அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது, நம்மிடத்துல என்ன இருக்கிறது? இருமைகள் இருக்கிறது, துவைதம் இருக்கிறது. ஆனால் அந்த துவைதத்தின் மூலமாகத்தான் நம்ம அத்வைதத்துக்குள்ள வர முடியும். ஏன்னா, நீங்க எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு பிரிச்சு பார்த்த பிறகு நீங்க எத பிடிப்பீங்க? நல்லத நோக்கி போவீங்க இல்லையா? அப்ப எது நித்தியம், எது அனித்தியம் அப்படின்னு பிரிச்சு பார்த்ததுனால நீங்க நித்தியத்தை நோக்கி போவீங்க இல்லையா? அப்ப நீங்க ஒரு நித்தியத்தை நோக்கி நகர்வதற்கும், அனித்தியத்தை விட்டு விடுவதற்கும், எது சத்தியமோ அந்த சத்தியத்தை நோக்கி நகர்வதற்கும், அசத்தியத்தை விட்டு விடுவதற்கும் நமக்கு ஒரு விவேகம் தேவைப்படுகிறது. அதுதான் இங்க மனித அறிவின் மகத்துவம், மகோன்னதம் என்று இங்க சாஸ்திரம் புரிய வச்சு, அப்ப இங்க மனிதன் தான் இருமைகளுக்குள்ள வந்து இறைவனை தெரிந்து கொள்ள முடியும். ஆனா அந்த இருமைகளுக்குள்ள இருந்து இறைவனை தெரிந்துக்கும்போது அங்க ஒருமை உண்டாக வேண்டும். அந்த ஒருமை எப்படி நடக்கணும் அப்படின்னா, 2 அல்ல 1 மாத்திரமே அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள
நிரூபணம் செய்யப்பட வேண்டும். அப்பொழுது மட்டும் தான் நம்ப வந்த வேலைய முடிக்க முடியும். அதாவது சரி, தவறு அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு அப்படின்னா, நீங்க சரியானத தேர்ந்தெடுத்தா தான் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்த பார்க்க முடியும். நீங்க தவறானத தேர்ந்தெடுத்து விட்டா உங்க வாழ்க்கையில துக்கத்த பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத நீங்க தீர்மானிக்க பண்ணிக்கலாம். அதுக்கான சுய அறிவு உங்ககிட்டயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேரு தான் பகுத்தறிவு. அப்ப நீங்க மனிதனா இருந்துகிட்டு, எனக்கு வந்து கெட்டது தான் வேணுங்க. கெட்ட வழியில தான் நான் போவேன். அது நல்லா இருக்கு. சீட்டாட்டம் ஆடுனா சுகமா இருக்கு. தண்ணி அடிச்சா அருமையா இருக்கு. தம் அடிச்சா இன்னும் சூப்பர். அப்படின்ட்டு பல கெட்ட விஷயங்கள புடிச்சுக்கிட்டு அதிலேயே மூழ்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் உங்களுக்கு சுகம் தருவது போல இருக்கும். ஆனா, உங்களுக்கு கடைசியில என்ன பண்ணும்? மிகப்பெரிய துயரத்த குடுக்கும். அது எப்படிப்பட்ட துயரத்த குடுக்குங்கிறத நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். வேற வேற உங்களுடைய வாழ்க்கை முறைய பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தண்ணி அடிச்சவன் லிவர் போயி ரொம்ப டேமேஜ் ஆயி ரத்த வாந்தி எடுத்து இறந்து போறவன் இருப்பான். அப்புறம் அதே மாரி இந்த தம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறவன், எப்ப பார்த்தாலும் ஸ்மோக்கிங்லயே இருக்கிறவன் வந்து லங்ஸ் போயி மூச்சு விட முடியாம செத்து போறவன் இருப்பான். அப்புறம் சீட்டாட்டம் இந்த மாரி கெட்ட பழக்கமெல்லாம் இருக்குல்ல, சூதாட்டம் இதுலலாம் போறவன் என்ன பண்ணுவான்? எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழந்து வறுமைக்கு போயிடுவான். அப்ப இதெல்லாம் நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். ஆனா, அது வாழும்போது சுகமா இருக்கும். சீட்டாடும்போது சந்தோஷமா இருக்கும். தண்ணி அடிக்கும்போது சந்தோஷமா இருக்கும். தம் அடிக்கும்போது சூப்பரா இருக்கும். ஆனா, பிராக்டிகல்லா அது அனுபவத்துல சுகமா தெரிஞ்சாலும், வாழ்க்கையில மிகப்பெரிய சோகத்த குடுத்துருது இல்லையா? அப்ப இந்த இடத்த விசாரித்து பார்ப்பதற்கு தானே மனித அறிவு தேவைப்படுது. அப்ப இங்க நம்ம விசாரணை பண்ணி பார்த்து, இது தவறு, இது சரி அப்படிங்கிறத நம்ப பகுத்து, பிரித்து பார்க்கின்ற பகுத்தறிவைக் கொண்டு, சரியானவற்றை நாம் தேர்ந்தெடுத்து, அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணும்போது, நம்ம வந்த வேலைய முடிக்கலாம். அப்படிங்கிறத இங்க வேதம் காட்டிக் குடுக்குது. அதுக்கு தான் மனிதனுக்கு விவேகம் தேவைப்படுதுங்குது. அந்த விவேகம் தான் மனிதனிடத்திலேயே இருக்கின்ற சிறப்பு என்று சொல்லுது. அதன் மூலமாகத்தான் மனிதன் ஒருமை தன்மைக்குள் வர முடியும் என்றும் சொல்லுது. இப்படிதான் சாஸ்திரம் வந்து இங்க அருமையா வழி நடத்துது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி உயரிய அத்தியாத்ம ஞானத்த யார் கற்றுக்கொள்ள முடியும்னா, மனிதன் மட்டும் தான். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இது மாரி வாய்ப்பு கிடையாது. அப்ப மனிதனாக பிறந்த நம்மிடத்தில இருக்கின்ற பகுத்தறிவைக் கொண்டு தான் நம்ம நித்திய, அநித்திய வஸ்து விவேகத்தையும் உணர்றோம். அப்ப இந்த செயல்ல இந்த முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இவ்வாறு விவேகம் வந்தபோது, ஜீவன் தன்னுடைய பந்தத்தை தெளிவாக அறிந்து, அதை நீக்க வேண்டியதாக புரிந்து கொள்கிறான். அப்படின்னு இந்த ஸ்லோகம் பதில் சொல்லுது. இப்ப இந்த முதல் ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈஸ்வரேனாபின்னு சொல்றாரு. ஈஸ்வரனால் கூட ஜீவனால் உருவாக்கப்பட்ட இருமை நம்மிடத்தில இருக்கிறது. அந்த இருமைகள நம்ம விசாரணை செய்து பார்த்து, நம்மிடத்திலே வந்த விவேகத்தின் மூலமாக நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி, அறியாமையை போக்கி, அதற்கான பற்றுதலை விட்டுவிட்டு, நாம் நம்மை யார் என்று புரிந்து கொள்கிறோம். அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம், இந்த முதல் ஸ்லோகம் புரிய வைக்குது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து 2 முக்கியமான விஷயங்கள சொல்லுது. அது என்ன அப்படின்னா, ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி 2 விஷயத்த பேசுது. இப்ப ஈஸ்வர சிருஷ்டிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஈஸ்வரனுடைய படைப்புல தான் இந்த பஞ்சபூதங்கள் வருது. பஞ்சபூதங்கள் தான் இங்க உடல் எடுக்குது. உடல்ல தான் இந்த உலகம் உண்டாகி, அதுல வந்து காலம், தேசம் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்துடுது. அப்ப இங்க வந்து ஈஸ்வரனுடைய விவகாரம் வந்து இப்படி உலகமாக மாறி விடுகிறது. உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஈஸ்வர சிருஷ்டிக்குள்ள நம்ம பார்க்கிறோம். அதே மாரி ஜீவ சிருஷ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் ஜீவன் அப்படின்னு என்ன நான் அபிமானம் பண்றதுனால, இப்ப நானுங்கிற ஒரு அபிமானம், அப்புறம் என்னுடையதுங்கிற இன்னொரு அபிமானம். நான், எனது அப்படிங்கிற பற்று வந்துடுது. அபிமானம் வந்துருது. அதனால நம்ம இடத்துல ராக துவேஷம் உண்டாகுது. ராக துவேஷம்னா விருப்பு, வெறுப்பு. ஒண்ணு விரும்புறேன், ஒண்ணு வெறுக்கிறேன் அப்படிங்கிற நிலைப்பாடு உண்டாகுது. பயம், துக்கம், சந்தோஷம், துக்கம். இப்படியெல்லாம் நமக்குள்ள இருமைகள். அது வந்து ஜீவ சிருஷ்டி. ஜீவனால் உருவாக்கப்படுகின்ற சிருஷ்டி. ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டி வந்து பஞ்சபூதம், இந்த உடல், நேரம், காலம். டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் மைண்ட் தான். எல்லாமே மைண்ட் பண்ற வேலை. மனசு தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு தனிப்பட்ட ஜீவனாக தன்னை அபிமானிக்கின்ற பொழுது, இந்த மாரி இருமை நிலையில சிக்கி இப்படி வாழ்க்கைய ஓட்டுறான். ஒட்டுமொத்த ஈஸ்வர நிலைக்குள்ள வரும்போது, இந்த பிரபஞ்ச படைப்புக்கு காரணமா மாயா சக்திய பயன்படுத்திக்கிறான். அப்ப இப்படி இந்த உலகம் ஈஸ்வர சிருஷ்டியில இப்படி இருக்குது. ஜீவ சிருஷ்டில மனதின் பிரதிபலிப்பாக இப்படி இருக்கிறது. ஆனா இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க உலகம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில பஞ்சபூதங்களுடைய தன்மையில இருக்கிறதுனால, அந்த பஞ்சபூதத்தினுடைய விசாரத்த நம்ம விவேகத்தினால பண்ணி பார்த்தா,
அங்க உண்மையிலேயே பஞ்சபூதமும் படைக்கப்படவே இல்லைங்கிறது நமக்கு புரியும்போது, அங்க நோ டைம், நோ ஸ்பேஸ் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போயி, அங்க நம்ம சிக்க மாட்டோம். நம்மை கட்டி போட முடியாது. ஈஸ்வரன் வந்து மாயா சக்திய உபாதியா வச்சு இயங்குறதுனால, அவன் அந்த மாயை கிட்ட மயங்க மாட்டான். ஆனா நாம வந்து ஜீவன் அப்படிங்கிற தனிப்பட்ட அபிமானத்துக்குள்ள வந்து, மனதினுடைய விசை சுகங்கள்ல சிக்கிறதுனால, அந்த மாயையில மயங்கி, நம்ம இது மாரி மன கற்பனைகளுக்குள்ள வாழ்க்கைய வாழ்றோம். அப்படிங்கிற 2 வித்தியாசங்கள இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அதாவது ஜீவனுக்கும், ஈஸ்வரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்க படைப்புல உண்மையிலே ஜீவனும் இல்ல, ஈஸ்வரனும் இல்லங்கிறத கடைசியில நிரூபிச்சார் நமக்கு. போன பாடங்கள்ல அத நம்ம பார்த்தோம். ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இங்க படைப்புல பஞ்சபூதங்கள் வந்தது. அந்த பஞ்சபூதங்கள் மூலமா அந்த விகிதாச்சாரத்துல உடல் வந்தது. அப்புறம் அந்த உடல் மூலமா மனிதன் அப்படிங்கிற ஒரு படைப்பு பெருசா பரிணாம வளர்ச்சி அடைந்தது. அப்புறம் அதுல புத்திசாலித்தனம் நம்ம இடத்துல வந்தது அப்படின்னு நம்ம நெறைய விஷயங்கள் உண்மையா பார்த்துக்கிட்டே வந்தாலும், இந்த படைப்பு எல்லாமே ஈஸ்வரனுடைய நிகழ்வுல இருக்குது. ஆனா இது ஈஸ்வரன் வந்து வெறும் மாயையினால உருவாக்குறான். அது மனதினுடைய சிருஷ்டி தானே தவிர, உண்மையாகவே அந்த படைப்பு படைக்கப்படவே இல்லை அப்படிங்கிறத சாஸ்திரம் நிரூபணம் செஞ்சது. நாம அத அப்போதைக்கு படிக்கும்போது ஏத்துக்க முடியல. ஏன்னா நம்ம என்ன நெனச்சோம், எப்படிங்க இவ்வளவு அனுபவப்பட்ட உலகத்த வந்து, நீங்க வந்து வெறும் தோற்றம் அப்படிங்கிறீங்க, படைப்பே இல்லங்கிறீங்க, நம்பவே முடியலையேன்னு சொல்லும்போது, நம்ம திரைப்பட உதாரணத்த சொல்லுவோம் இல்லையா? இப்ப நீங்க சினிமா பார்க்க போரும்போது, அந்த சினிமாக்குள்ள போய் மூழ்கிட்டீங்கன்னா, நீங்களும் அந்த கதாபாத்திரமா மாறிடுறீங்க. அப்ப கதாநாயகன் அழுதான்னா, நீங்களும் அழுவுறீங்க. கதாநாயகிய ஒரு வில்லன் தூக்கிட்டு போறான்னா, உங்களையே தூக்கிட்டு போற மாரி துடிக்கிறீங்க. ஏன்? அந்த படத்துக்குள்ளேயே போய் மூழ்கிட்டீங்க. ஆனா, நீங்க அத படம் தான்னு தள்ளி நின்னு பார்த்தா, உங்களுக்கு அதுல பயப்பட வேண்டியதோ, அந்த சீன்ல சோக சீன் வரும்போது அழ வேண்டியதோ அவசியம் இல்ல இல்லையா? அப்ப அந்த இடத்துல நீங்க விழிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸ்வர நியதிக்குள்ள இது மாயைன்னு தெரியும். விழிக்காம நீங்க அந்த சீன்குள்ளேயே போய் பூந்துக்கிட்டீங்கன்னா, ஜீவ சிருஷ்டியில மாயைன்னு தெரியாம மயங்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அந்த படம் பார்க்கும்போது இருக்கிற டிஃபரன்ஸ் தான் இங்க சொல்றாரு. கம்பேரிசன் பண்ண சொல்றாரு. நான் வந்து உங்களுக்கு புரியிற மாரி கம்பேரிசன் குடுக்குறேன். அதாவது சாஸ்திரம் வந்து இத மேலோட்டமா பேசினாலும், நீங்க எப்படி அத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சினிமா திரைப்படத்த வச்சு தான் நான் புரிய வைக்க முடியும் இல்லையா? அதுக்காக சினிமா திரைப்படத்த சொல்றேன். திரைப்படத்துக்குள்ள போய் நீங்க பூந்துட்டீங்கன்னா, அதுல கதாநாயகி அழுதா நீங்களும் நிச்சயமா அழுவீங்க. ஏன்னா சீன்க்குள்ள மூழ்கிட்டீங்க. கதாநாயகி வில்லன் தூக்கிட்டு போறான உடனே உங்களையே தூக்கிட்டு போற மாரி பதர்றீங்க. ஏன்னா அந்த சீன்க்குள்ள போய் மூழ்கிட்டீங்க. அப்போ யார் நீங்க? ஜீவன். ஜீவனா இருக்கிறதுனால சீன்க்குள்ள போய் மூழ்கிட்டீங்க. அதுவே நீங்க கொஞ்சம் விழிச்சுக்கிட்டீங்க. அட இது சினிமா தானே. கதாநாயகன் அவன் என்ன தூக்கிட்டு போய் இதா பண்ண போறான். ஒண்ணும் கிடையாது. படம். நமக்காக சும்மா என்டர்டெயின்மென்ட்க்காக எடுத்திருக்கிறான். அப்படின்னு நீங்க ரிலாக்ஸா படம் பார்த்தீங்கன்னா, அவன் கதாநாயகிய தூக்கிட்டு போனா என்ன? என்ன பண்ணா என்னன்ட்டு நீங்க ரிலாக்ஸா இருக்க போறீங்க. அப்ப டென்ஷன் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதே மாரி கதாநாயகன் ரொம்ப அப்படியே கஷ்டத்துல, வறுமையில அப்படியே அழுதுகிட்டு இருக்கிறான். பிச்சை எடுத்துட்டு இருக்கிற மாரி ஒரு சீன் வருதுன்னா, அதுல பார்த்து நீங்க கண்ணீர் விடுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. நல்லா அருமையா நடிக்கிறான். எக்ஸலன்ட் ஆக்டிங். நல்ல அவார்ட் குடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி யோசனை பண்ணிட்டு படத்த பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன புரியுது? மெச்சூரிட்டி வந்து நான் சினிமா பார்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கு பேர் வந்து ஈஸ்வரன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க ஈஸ்வர நிலையில வாழணுமா? ஜீவ நிலையில வாழணுமா? அப்படிங்கிறது உங்ககிட்டயே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன் நானு. ஏன்னா நீங்க சினிமா பார்க்கும்போது, நீங்க கதைக்குள்ள மூழ்கிட்டா ஜீவன். வெளியிருந்து படத்த பார்த்தா நீங்க ஈஸ்வரன். அது மாரி இந்த உலகமும், இப்ப இந்த விழிப்பு நிலை உலகமும் இப்படித்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதில் தான் நீங்க ஈஸ்வர நிலையில இருக்கிறீங்களா? ஜீவ நிலையில இருக்கிறீங்களாங்கிறத வச்சு, இந்த உடலும், மனசும் உங்களுக்கு உபயோகப்பட போகிறது. அவ்வளவுதான் விஷயம். ஆனா இந்த உடம்பு, மனசு இருக்கிற வரைக்கும் இந்த படத்த நிறுத்த முடியாது. நீங்க என்ன நெனச்சுக்கிட்டீங்கன்னா, "ஏங்க படத்த நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. படம் ஆஃப் பண்ணிடலாமா?" அப்படின்னா, முடியாது. அது மரணத்துல தான் முடியும். படம் எப்ப ஆஃப் ஆகும் அப்படின்னா, மரணத்துல ஆஃப் ஆயிடும். அல்லது தூக்கத்துல ஆஃப் ஆகும். தூக்கத்துல ஆஃப் ஆறது என்ன? ஒரு தற்காலிகமா தான. சும்மா ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் நம்ம நல்லா தூங்குவோம். அப்ப படம் ஆஃப் ஆயிடும். அப்ப நமக்கு எந்த டென்ஷனும் இல்ல. நல்லா தூங்குவோம். அப்புறம் எழுந்துட்டோம்னா, திருப்பி படம் ஆன் ஆயிடுது. திருப்பி படத்துல பல விவகாரங்கள் ஓடுது. அந்த விவகாரத்துக்குள்ள மூழ்கிடுறோம். அப்புறம் அதுல வர்ற சுக துக்கங்கள்ல பாதிக்கிறோம். அப்ப இது புரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம்? வாழ்க்கைய புரிந்து கொண்டு வாழ்வது தான் இங்க ஞானம். அந்த உபதேசத்த இங்க துவைதத்துல நம்ம எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். இங்க வித்யாரண்யர் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன? இந்த உலகம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் ஒருவன் சந்தோஷமாக இருக்கிறான். இன்னொருவன் துக்கத்தில் இருக்கிறான். அதற்கு உலகம் காரணம் இல்லை. அவரவர்கள் மனம்தான் காரணம் அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். நீங்களே தானே இப்ப சினிமா வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் அழுவுறாங்களா? சினிமா தியேட்டர்ல உட்காந்து அந்த சோக சீன் வரும்போது? சினிமா காரணம் கிடையாது.
அந்த சினிமா பார்க்கிறவங்க தான் காரணம். அவங்க வந்து அந்த படத்துக்குள்ள போய் மூழ்கிட்டதுனால, அங்க கதாநாயகன் அழுவுறத பார்த்து இவங்க அழுவுறாங்க. கதாநாயகி அழுவுறத பார்த்து இவங்க அழுவுறாங்க. அங்க கதாநாயகனும், கதாநாயகியும் டூயட் பாடும்போது, இங்க இவங்க சந்தோஷம் அடையறாங்க. அப்ப என்ன? இவங்க அந்த கதைக்குள்ள போய் புகுந்துட்டாங்க. அப்ப அதனால இவங்களுக்கு அது சுக துக்கத்த குடுக்குது. அப்ப உலகம் ஒருவனுக்கு சந்தோஷமாக இருப்பதற்கும், மற்றொருவனுக்கு துக்கமாக இருப்பதற்கும், இந்த உலகம் காரணம் இல்லை. அவரவர்கள் தான் காரணம் என்பதை முதலில் அறிய வேண்டும் என்று இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றாரு. துவைதத்துல நம்ம செய்ற தப்பு என்ன அப்படிங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாரு. இருமைகள்னால் நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற சுக துக்கங்கள் ஏன்? எதனால் வருகிறது? ஏன்னா இருமை தானே. சுகம், துக்கம் என்பது இருமைகள். அப்ப நமக்கு இந்த இருமைகள்ல ஒருமைத்தன்மைக்குள்ள நம்ம போகணும். அதானே முறை. ஆக்சுவலா இங்க ஒண்ணு மட்டும் தானே இருக்குது. அப்ப அந்த ஒருமைத்தன்மைக்குள்ள போயிட்டா நமக்கு சுகம் இல்ல, துக்கம் இல்லங்கிற நிலை புரியும். ஆனா அந்த ஒருமைத்தன்மைக்குள்ள போறத நம்ம எத நோக்கி போகணும்? 2யும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எது நித்தியம், எது அநித்தியம்? எது சுகம், எது துக்கம்? எது நல்லது, எது கெட்டது? அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்து, விசாரணை பண்ணி பார்த்து, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவினால நீங்க விழித்துக் கொண்டால் மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையை விவேகத்துடன் சுகமாக வாழ முடியும். இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு சுகமும் இருக்கும். அதே சமயம் துக்கமும் இருக்கலாம். துக்கத்தை தவிர்க்க முடியாது. ஏனென்றால், அந்த இருமை தன்மையில் இருப்பதினால் வாழ்க்கையில் சுகம், துக்கம் நிச்சயமாக வந்து வந்து தான் போகும். ஒருமைத்தன்மைக்குள் இருந்துவிட்டால் உங்களுக்கு ஒன்று மட்டும் இருக்கும். அது என்ன? சுகம் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா, இங்க அத்வைதம் அததான் காட்டிக் குடுக்குது. துவைதம் தான் உங்களுக்கு இங்க சுகம், துக்கம் 2 இருக்குன்னு சொல்லும். அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, இங்க சுகம் மட்டும் தான்ப்பா இருக்குது. ஏன் நீ போய் சுகத்துல விட்டுட்டு துக்கத்துக்கு போற? ஆனந்தம் மட்டும் தான் இருக்குது. அஞ்ஞானம்ங்கிறது ஒண்ணு இல்ல. அறிவு மட்டும் தானே இருக்குது. அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு அது புரியல. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அஞ்ஞானம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் தான் அறிவு இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். துக்கம்னு ஒரு விஷயத்துக்குள்ள போய் தான் சுகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். வெயிலுன்னு ஒரு விஷயத்துக்குள்ள போய் தான் அந்த நிழல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த டிஃபரன்ஸ கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு தான் இந்த மாரி இருமைகள் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோகத்துல, இப்ப ஒருத்தனுக்கு வந்து நிழலின் அருமை எப்ப தெரியும்? வெயில்ல போனா தானே தெரியும். பயங்கரமான கடுமையான வெயிலு. அப்ப அப்படியே தாகம் தொண்டைய வறட்டுது. தண்ணி இருந்தா பரவாயில்லன்னு நெனைக்கிறான். எங்கேயாவது மரம் இருந்தா நிழல்ல ஒதுங்கலாம்ன்னு நெனைக்கிறான். ஆனா அந்த நிழல்ல இருந்த வரைக்கும் அவனுக்கு அந்த நிழல் அருமை தெரியல பாருங்களேன். வீட்டுக்குள்ள ஏசியில சுகமா இருந்த வரைக்கும், அந்த நிழல்ல இருந்த வரைக்கும், அந்த நிழல் எவ்வளவு அருமையா நமக்கு தங்க இடம் குடுத்திருக்கு, குளிர்ச்சி குடுத்திருக்கு. அப்ப அந்த இயற்கை நம்மள இப்படி அருமையா வச்சிருக்குதே அப்படின்னு அத ஆராதனை பண்ணல, ஆராதிக்கல. அலட்சியப்படுத்திட்டான். அப்புறம் வெளிய போய் விவகாரத்துல மாட்றான். அப்ப கடுமையான வெயிலு. தண்ணி கூட கிடைக்கல. அந்த நிலையில நெனச்சு பார்க்குறான். அடடடா! எவ்வளவு அருமையான வாழ்க்கை. வீட்ல அமைதியா இருந்தேன். சுகமா தூங்கிட்டு இருந்தேன். ஏசில படுத்துட்டு இருந்தேன். எந்த கவலையும் இல்ல. ஆனா இப்ப பாரேன் வெளிய வந்து இந்த மண்ட வெயில்ல மண்ட காயுது. தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு ஒரு கடுமையான வாழ்க்கை சூழல்ல சிக்குறான். இத கம்பேர் பண்ணிக்கங்க. இப்படித்தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகும்போது தான் இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அது மாரி இங்க சுகம், துக்கம் அப்படிங்கிற இருமைக்குள்ள வந்தால் தான் உண்மையான சுகம் என்னன்னு நமக்கு புரியும். அதை நோக்கி நீங்க போங்க. திருப்பி திருப்பி தப்பு செய்யாதீங்க. அஞ்ஞானத்துக்குள்ள போய் மாட்டாதீங்க. அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. அப்ப இங்க உலகம் வந்து இந்த சுக துக்கத்துக்கு காரணம் இல்ல. அவரவர்கள் மனசு தான் காரணம். அப்ப இதுல எது முக்கியம்? விவேகம் தேவை. இத பிரிச்சு பார்க்கிற விவேகம் நம்ம இடத்துல வர வேண்டும். இததான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எது நித்தியம்? எது அநித்தியம்? எது ஆத்மா? எது அனாத்மா? எது சத்தியம்? எது மித்தியா? அப்படிங்கிற இந்த வேறுபாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி கண்டுபிடிக்கின்ற ஒரு விவேகம் யாருக்கு வரும்? படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே யாருக்கு வரும் அப்படின்னா, மனிதனுக்கு மட்டும் தான் வரும். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் வராது. அப்ப மனிதன் ஒருவன் தான் இதை விசாரணை செய்து பார்த்து, விவேகத்தினாலே நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கியவன் யார்? அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டா தான், அவனுக்கு அதற்கான விடை கிடைக்கும். அப்படி கேட்கவே இல்லாம அவன் மனம் போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருந்தான்னா, அவனும் மிருகமும் ஒண்ணு. ஏன்னா மிருகமும் அததானே பண்ண போகுது. மிருகம் வந்து ஏதாவது நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? என்னையும் இந்த உலகத்தையும் படைத்தவன் யார்? அப்படின்னு கேள்வி கேட்குமா? அந்த மாரி சிந்தனை பண்றதுக்கு கூட அதுக்கு புத்திசாலித்தனம் இருக்காது. அது கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய வாழும். அதனுடைய மனம் போன போக்குல போகும். மிருகம் அப்படித்தான். அதே மாரி மனிதனும் மிருகம் மாதிரியே வாழ்வதற்கு மனித பிறவி தேவையில்லை இல்லையா? அதுக்கு நம்ம மிருகமாவே இருந்திருக்கலாம் இல்லையா? அப்ப எதற்காக மனித பிறவி? மனித பிறவி என்பதே 6ஆம் அறிவு பரிமாணத்தின் பகுத்தறிவைக் கொண்டு நித்திய, அநித்திய வஸ்து விவேகத்தினுடைய வேறுபாடுகளை அறிவது,
சத்தியம் எது, மித்யா எது என்று பிரித்து பார்க்கின்ற வேறுபாடுகளை புரிவது, ஆத்மா, அனாத்மாவுக்குள்ள வேறுபாடுகளை விசாரித்து விவேகத்தினால் விழித்துக் கொள்வது. இதற்குத்தான் மனித பிறவி. அப்ப இந்த ஸ்லோகம் இதான் சொல்லுது. ஈஸ்வரன் உலகத்தை உருவாக்குகிறான். ஜீவன் அஞ்ஞானத்தால் துக்கத்தை உருவாக்குகிறான். ஆனால் விவேகம் வந்துவிட்டால், இங்கு எதில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அந்த ஜீவன் உணர்கிறான். அந்த நிலையிலேயே அவன் விடுதலையாகிறான். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது? இந்த உலகம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல. நம்முடைய மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களே மிகப்பெரிய பிரச்சனை. அதுவே நம்முடைய பந்தத்துக்கு காரணம். ஆகவே நாம் மாற்ற வேண்டியது இந்த உலகத்தை கிடையாது. நாம் மாற்ற வேண்டியது நம்மை மட்டும் தான். அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்திலேயே புரிய வைக்கிறார். துவைத விவேகத்துல முதல் ஸ்லோகமே இதான் சொல்ல வருது. நீங்க இந்த உலகத்த மாத்தக்கூடாது. அவங்கவங்கள மாத்திக்கணும். அவன மாத்துறேன்னு சொல்லி நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா, அவன் மாற மாட்டான். நீங்க தான் இன்னும் மோசமா மாறிடுவீங்க. அப்ப உண்மையிலேயே நாம என்ன பண்ணணும்? இத விசாரித்து பார்த்து, நான் எதற்காக வந்திருக்கிறேன்? என்னுடைய படைப்பின் நோக்கம் என்ன? அப்படின்னு உங்களுக்குள்ள இந்த கேள்விய கேட்டு, உங்கள நீங்க மாத்திக்கிட்டா போதும். உங்ககிட்ட இருக்கிற அஞ்ஞானம் நீங்கி, உங்களுடைய சுய அறிவு பிரகாசிக்கத் தொடங்கும். அந்த சுய அறிவு பிரகாசத்தினால, இந்த உலகம், வாழ்க்கை எல்லாமே சுகமாக இருக்கும் என்று முதல் ஸ்லோகத்திலே நிரூபணம் செய்றார். 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். மாயாம் து பிரகிருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம். ச மாயி சுஜதி இத்யாஹு ஸ்வேதாஸ்வதர சாகினஹ. இது ஒரு அருமையான ஸ்லோகம். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, மாயை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த பேசுறார். மாயை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச படைப்பின் பிரகிருதி. மூல பிரகிருதின்னு பேரு. மாயைக்கு தான் மூல பிரகிருதின்னு பேரு. அந்த மூல பிரகிருதிக்கு எப்படி வருது? அது எங்கிருந்து வருது அந்த மூலம்னா, அது பிரம்மத்தின் சக்தி. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இப்ப பிரம்மம் ஒரு டம்மி பீஸ் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பிரம்மம் அப்படின்ன உடனே, அது ஒரு ஜடம், ஒரு டம்மி. அது எதுக்குமே சம்பந்தம் இல்லாம அப்படி இருக்கும். அப்படின்னு நெனைச்சிடக்கூடாது. ஏன்னா மற்ற மதங்கள் அப்படித்தான் பிரம்மத்த பாக்குது. ஏன்னா இப்ப புத்த மதமெல்லாம் பிரம்மத்த பார்க்கும்போது அது என்ன சொல்லுது? சூன்யம், அங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுது. ஆனா நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் யார் அப்படி சொன்னா? அங்க ஒன்றும் இல்லைன்ட்டு. அந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்றவன் யாரோ அவன் தான் அது அப்படின்னு சொல்லி, நம்மையே நமக்கு காட்டிக் குடுத்து, அந்த சுய அறிவு நம்மிடத்துல தான் பிரகாசிச்சு, நம்ம மூலமா தான் இந்த உலகமே இருக்குங்கிறத காட்டிக் குடுத்தாங்க. அது நம்முடைய ரிஷிகள் பண்ண வேல. ஆனா மற்றவர்கள் இதெல்லாம் வெளிய இருக்கிற விஷயத்திலேயே இருமைகளுக்குள்ளேயே தேடிக்கிட்டு இருக்கிறவன், வெளிய இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு நான் வேறு, இறைவன் வேறு, உலகம் வேறுன்னு பார்க்கிறவன், வெளிய இறைவன கண்டுபிடிக்கவே முடியலங்கிறதுனால இறைவன் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அப்ப வெட்ட வெளியில எதுவுமே இல்ல அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்ச உடனே அங்க ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்பவன் யாரோ அவன் தான் அது இல்லைன்னு சொல்றான். அப்படி சொல்பவனிடத்தில் தான் எல்லாம் இருக்கிறது என்றும் அவனே புரிந்து கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய சனாதன தர்மம் பிரகிருதியை மாயையினுடைய விளையாட்டை இப்படி புரிய வைக்குது. எப்படி புரிய வைக்குதுன்னா, அது பிரம்மத்தினுடைய மிகப்பெரிய சக்தி, மாயா சக்தி, மூல பிரகிருதி. ஆனால் அந்த மாயையை எது இயக்குது? உண்மையிலேயே மாயா பிரகிருதியை இயக்குறவன் யார் அப்படின்னா ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன்னா யாரு? காஸ்மிக் மைண்ட், யுனிவர்சல் மைண்ட் தான் ஈஸ்வரா. ஈஸ்வரன்னா ஏதோ நமக்கு வேறாக எங்கேயோ பயங்கரமா இருக்காருன்னு நினைச்சுக்க கூடாது. நாமளே தான் அவரு, அவரே தான் நாம. பட் நம்முடைய இண்டிவிஜுவல் மைண்ட் ஒரு டம்ளர் தண்ணி மாரி. ஈஸ்வரனுடைய மைண்ட் கடல் தண்ணி மாரி. அப்படி புரிஞ்சுக்கங்க. கடல் தண்ணிக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனா அதுலருந்து ஒரு டம்ளர் தண்ணிய மொண்டு வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் கடல் தண்ணீன்னு சொல்லக்கூடாது. அது மாரி இங்க ஈஸ்வரனிடத்துல எல்லையற்ற எல்லாமே இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ப ஒரு டம்ளர்ல மொண்டு வச்சுக்கிட்டு, நம்முடைய சுய அறிவுங்கிற மாரி நாம இத வச்சுக்கிட்டு, நம்மள பெரிய புத்திசாலின்னு சொல்றோம். அல்லது ஒன்றுக்கும் ஆகாதவன் சொல்றோம். எப்படியெல்லாம் நாம எடுத்துக்கிறோமோ, அப்படி எல்லாமே நம்மை பிரித்து பார்ப்பதனால் வருகின்ற விபரீதம் அது. ஏன்னா, அதான் இருமைகள். அதாவது எல்லையற்ற கடல் தண்ணீயிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணிய மொண்டு வச்சுக்கிட்டு, கடல் தண்ணீனா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றது யாருடைய தப்பு? நம்முடைய தப்பு. ஏன்னா நம்ம அத ஒரு பவுண்டரிக்குள்ள கொண்டு வந்துகிட்டு, அது இவ்வளவுதான் சொல்லக்கூடாது. அந்த பவுண்டரிய உடைச்சுட்டீங்கன்னா, அது கடலுக்கே சொந்தம். அந்த பவுண்டரிய உருவாக்குறது டம்ளர் தான். கடல் தண்ணிய மொண்டு வச்ச டம்ளர் தான் பவுண்டரிய உருவாக்குது. அல்லது ஒரு பானை. அப்ப அந்த பானையோ, டம்ளரோ நீங்க நீக்கிட்டீங்கன்னா, கடல் தண்ணி மட்டும் தான் இருக்கும். அது மாதிரி இங்க ஈஸ்வரனும் நானும் வேறு வேறு கிடையாது.
ஆனா நான் தனித்த மனிதன், எனக்கு சக்தி ஒண்ணும் இல்ல. நான் ஒரு அஞ்ஞானி, அறியாதவன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எதனாலன்னா, இந்த தனித்த உடல் அபிமானத்தினால தான். நீங்க இந்த உடம்ப விட்டுட்டீங்கன்னா, நீங்க ஒட்டுமொத்த ஈஸ்வரன் ஆயிடுவீங்க. அதாவது இந்த உடம்புங்கிற அபிமானத்த விட்டா. உடம்ப விட்டுட்டீங்கன்னா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? மனசுல, அதாவது மைண்ட்ல வந்து இந்த அட்டாச்மென்ட்ட விட்டுட்டீங்கன்னா, நீங்க காஸ்மிக் மைண்டா மாறுவீங்க. ஆனா நீங்க இண்டிவிஜுவல் பாடிங்கிற அந்த தனிப்பட்ட அபிமானம் இருக்கிற வரைக்கும் நீங்க தனி மனிதனா இருப்பீங்க. தனி மைண்டா தான் இருப்பீங்க. இத நீங்க எப்ப மாற்றிக்க முடியுமோ, அப்பதான் உங்களுக்கு மாற்றம் வரும். இல்லன்னா மாற்றம் வராது. அதனால தான் ஆரம்பத்திலேயே நம்ம நேர்த்தி பண்ண சொல்றோம். அதாவது உடம்பு நான் அல்ல, மனம் நான் அல்லன்ட்டு பஞ்ச கோசங்களையும் போன டைம் நம்ம நீக்க சொன்னோம். ஏன்னா, இப்ப இதே வேதாந்த விஷயத்துல இந்த பஞ்சதசியில, பஞ்சகோச விவேகத்துல அததான் அவர் நமக்கு சொல்லிக் குடுத்தாரு. அத்தன கிளாஸ் எதனால ஓடிச்சு அப்டின்னா, இந்த 5 கோசங்கள நீக்கிடுப்பா. அது நீ கிடையாது. நீ உன்ன பாடின்னு அட்டாச் பண்ணிட்டீன்னா மாட்டிக்குவ. மைண்ட்ன்னு அட்டாச் பண்ணா மாட்டிக்குவ. பெரிய அறிவாளின்னு புத்தி அட்டாச் பண்ணா மாட்டிக்குவ. இது எல்லாத்தையும் நீக்கிட்டு பாரேன். நீ மட்டும் தான் இருப்பேன்னு தெரியும் அப்படின்னு காட்டிக் குடுக்கிறார் இல்லையா? அதத்தான் இங்கேயும் மீண்டும் சொல்றாரு. ஆனா என்ன கான்செப்ட்ல இங்க புரிய வைக்கிறார்ன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரே சக்தியா இருக்கிற ஈஸ்வர சக்திய, மூல பிரகிருதிய, மூல சக்திய புரிஞ்சுக்கோ. ஆனா அப்படிப்பட்ட ஈஸ்வரன் தன்னுடைய மாயா சக்தியினால இந்த உலகத்த உருவாக்குறான். அப்ப இந்த மாயை என்பது பிரகிருதி. மாயை என்பது ஒரு அற்புத சக்தி. ஆனால் அது எப்பொழுது வந்தது, எப்பொழுது போகும் என்று சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அது அனாதி. அது தோன்றவும் இல்லை, வரவும் இல்ல. அது பிரம்மத்திடம் இருக்கின்ற சக்தி. அதனால அத வந்து நீங்க இப்பதான் அது வந்தது, இப்பதான் போச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா, அது அனிர்வச்சனீயம். அதற்கு விளக்கம் கிடையாது. அப்படின்னு ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரம் இத சொல்லிடுச்சு. அதனால இப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த எல்லையற்ற காஸ்மிக் மைண்ட் என்ன வேணா செய்யும். எத வேணா படைக்கும். அந்த படைப்புல அது அத்தனையும் அனுபவிக்கவும் செய்யும். அதானே நம்ம வந்து இந்த கற்பக விருட்ச கதை சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நான் பாடமெல்லாம் எடுக்கும்போது கற்பக விருட்ச கதை சொல்லுவேன். அதுல வந்து ஒருத்தன் கட்டில் வேணும்னு கேட்பான். கட்டில் கிடைச்சிரும். கால் அழுத்தி விட ஒரு பொம்பள வேணும்னு கேட்பான். கால் அழுத்தி விட ஒரு பொம்பள வந்துருவா. அறுசுவை உணவு கேட்பான். அறுசுவை உணவு வந்துரும். எல்லாமே கேட்கிறதெல்லாம் குடுக்கும். ஆனா நல்லது மட்டும் தான் அவன் கேட்டான்னா குடுத்துக்கிட்டே இருக்கு. கெட்டது கேட்டாலும் குடுத்துரும் இல்லையா? அவன் கடைசியில என்ன நெனைக்கிறான்? எல்லாம் கிடைச்சது. ஆனா நான் இருக்கிற இடமும் காடு. அதனால ஏதோ ஒரு புலி கிளி வந்து என்ன அடிச்சுட்டான்னு நெனைக்கிறான். நெனச்ச உடனே புலியும் வந்துருது. அவன அடிச்சிடுது. அவன் செத்து போறான். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? அவன் நல்லதெல்லாம் கேட்டத குடுத்த அதே கற்பக விருட்ச மரம், கடைசியில புலி வந்து என்ன அடிச்சுட்டா, நான் செத்து போயிடுவேனேன்னு நெனைக்கிறான். அதே மாரி புலி வந்து அடிச்சு அவன் செத்து போறான். அப்ப எத கேட்டாலும் குடுக்கும் இல்லையா? அதானே கற்பக விருட்சம். அதே தான் ஈஸ்வரன். நீங்க ஈஸ்வரன் யாருன்னா, சாட்சாத் கற்பக விருட்ச மரம் தான். இந்த காஸ்மிக் மைண்ட் தான். இந்த யுனிவர்சல் மைண்ட் தான். அதுல ஒன் ஆஃப் த பார்ட் தான் உங்களுடைய இண்டிவிஜுவல் மைண்ட். ஆனா நீங்க எல்லாமே கேட்கிறதெல்லாம் குடுக்கும். அந்த ஈஸ்வர மனசுக்குள்ள. ஆனா நீங்க ஈஸ்வரனா இந்த விஷயத்த அடையணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் அடையலாம். ஆனா அதுல நல்லது வருமா? கெட்டது வருமாங்கிற அந்த பகுத்தறிவு உங்ககிட்ட வேலை செய்யலன்னா, நீங்க அடையறதே உங்களுக்கு கஷ்டத்த குடுத்துரும். இப்ப அவன் எப்படி புலி வந்தா செத்துருவோம்னு நெனைக்கிறான். அந்த புலி வந்த உடனே அவன் செத்தே போயிட்டான். அது மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள், வேண்டுதல்கள், அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம தப்பா வேண்டிட்டீங்கன்னா, வாழ்க்கையில நீங்க வந்த வேலை முடிக்க முடியாம தடம் மாறி போயிடுவீங்க. அப்படிங்கிறதையும் இங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய புராணங்கள் நிரூபிக்குது. ஏன்னா ராமாயண கதையில வந்து நித்ரா அப்படின்னுகிற வார்த்தைய அவன் கும்பகர்ணன் தவறா உபயோகப்படுத்துறதுனால, அவனுக்கு தூங்கிட்டே இருக்கிற வரத்த குடுத்துட்டாரு பிரம்மா. அவன் போய் அந்த வரம் கேட்கும்போது, அந்த வார்த்தையினுடைய புரொனன்சியேஷன் வந்து மாறிடுச்சு. நித்யம் அப்படின்னு கேட்கறதுக்கு நித்ரான்னு வாய் தவறி சொல்லிட்டா. அப்ப நித்தியமா நானு இருக்கணுங்கிற ஒரு வரம் வாங்குறதுக்கு பதிலா நித்ரா அப்படிங்கிற வார்த்தை அவன் வாய் தவறி வந்ததுனால, அவன் எப்பவுமே தூங்கிட்டு இருக்கிறான். அதுக்கு பேரு கும்பகர்ணன் அந்த ராமாயண கதை படிச்சிருப்போம். ராமாயணத்துல வந்து கும்பகர்ணன் வந்து அந்த பிரம்மாவிடம் வரம் வாங்கும்போது, நித்தியமா நான் வாழணும்னு வரம் வாங்குறதுக்கு போயி, நித்ராவா நான் வாழணும்னு வரம் வாங்கிட்டான். அப்ப தூங்கிட்டே வாழ்க்கைய முடிச்சான். அப்ப இது மாரி நீங்க வந்து இந்த ஈஸ்வர நியதிக்குள்ள உங்களுக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்டீங்கன்னா, அது குடுக்கும். ஆனா அதனால நல்லது நடக்குமா, கெட்டது நடக்குமாங்கிற காமன் சென்ஸ் இல்லாம கேட்டீங்கன்னா, அத வச்சுக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படுறதும் நீங்க தான் அனுபவிக்கணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ நீங்க முதல்ல விவேகத்தினால விழிச்சுக்கிட்டு, அப்புறம் நமக்கு தேவையா, தேவையில்லையாங்கிறத தீர்மானிக்கும்போது உண்மை என்ன தெரியுமா? இங்க ஒண்ணுமே தேவை இருக்காது. ஏன்னா எல்லாமே எனக்குள்ள இருக்குங்கிறது புரிஞ்சு போயிடும். ஞானிகள் அப்படிதான் வாழ்வாங்க. மகான்கள், ரிஷிகள் எல்லாம் எப்படின்னா, சாதாரண ஜீவனா இருக்கும்போது ஆசைகள் இருக்கும் அவங்க இடத்துல. அத அடையணும், இத அடையணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்ன்ட்டுலாம் கண்டபடி கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வேத சாஸ்திரங்கள படிச்சு விவேகம் வந்த பிறகு அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள போவாங்க. போன உடனே இங்க எல்லாம் என்னுடைய இருப்புனால இருக்குதே, இங்க அடையறதுக்கு என்ன இருக்கு? நானே தான் எல்லாமா இருக்கிறேன். அந்த உடம்புல நான் தானே கார் ஓட்டுறேன். இந்த உடம்புல நான் தானே பங்களாவுல இருக்கிறேன். அப்ப இங்க எல்லாம் என்னுடைய இருப்பு தானே. இதுல நான் எத போய் பெஸ்ட், எத போய் பேடுன்னு சொல்றதுக்கு இருக்கு.
அது என்னுடைய எண்ணங்களினுடைய தொகுப்பு. 2வது அந்த எண்ணங்களும் தோன்றி மறையக்கூடிய நிகழ்வு. அதுல நான் ஏன் போய் அலட்டிக்கணுன்ட்டு அப்படியே ஆனந்தமா படம் பார்ப்பாங்க. அப்ப அந்த நிலை வந்துட்டா, அப்ப தனிப்பட்ட ஆசைகள் இருக்காது. அதுதான் பற்றற்ற நிலை. அப்ப அந்த பற்றற்ற நிலை நமக்கு எப்போ வரும் என்று கேட்டீங்கன்னா, "பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு." திருவள்ளுவரே தான் சொல்றாரு. முன்ன எப்படி பிறவி பெருங்கடல் நீந்துவார் அப்படின்னு ஒரு குறள் ஆரம்பிச்சாரோ, அதே மாரி இங்கேயும் "பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்குன்னு" அதே திருக்குறள்ல மீண்டும் சொல்லித் தராரு. எப்படின்னா, எதை பற்ற வேண்டும்? பற்றற்றான் பற்றினை பற்ற வேண்டும். அப்ப ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்? அவன் பற்றே இல்லாம இருக்கான். அவனுக்கு எதுவுமே தன்னுடையதுங்கிற அபிமானம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும். இதெல்லாம் என்னுடைய மாயா சக்தி அப்படின்ட்டு. அதாவது நான் இருப்பதினால என்னுடைய பிரதிபிம்பம் இங்கே பிரகாசிக்குது. ஆனா இந்த பிரதிபிம்பம் உண்மை அல்ல. தோற்றம் என்பதை அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் கண்ணாடியில. அப்படி கண்ணாடியில தன்னுடைய உருவத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அந்த கண்ணாடியில இருக்கிற உருவத்தின் மீது ஒரு மோகம் வருமா? ஆசை வருமா? வராது. ஏன்னா அது தோற்றம்னு தெரியும். அதனால அவன் அத அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். வேடிக்கை பார்ப்பான். அவ்வளவுதான். அது மாரி இங்க நாம தனிப்பட்ட ஜீவனா இருக்கிறதுனால மோகம் வருது, ஆசை வருது, அபிமானம் வருது. அதுல சுக துக்கம் வருது. ஆனா நீங்க ஈஸ்வர நீதிக்குள்ள போனா அதெல்லாம் வராது. அப்ப இங்க துவைதம்ங்கிற நிலையை ஏன் கொண்டு வராங்க ரிஷிகள் அப்படின்னா, இந்த இருமைகள்ல ஒருமைத்தன்மையை உணர்வாயாக. அப்பொழுது நீ இந்த உலகத்தை தூற்ற வேண்டியதில்லை, ஒதுக்க வேண்டியதில்லை, உதாசீனப்படுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் அது உன்னுடைய பிரதிபிம்பம். உன்னுடைய பிரதிபிம்பத்த போய் நீ உதாசீனப்படுத்துவியாப்பான்னு கேட்கிறாரு. அத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் என்னுடைய முகத்த கண்ணாடியில பார்த்து நான் காரி துப்ப மாட்டேன். நான் என்னுடைய முகம் தான் கண்ணாடியில தெரியுது. அதனால நான் பார்த்து ரசிப்பனே தவிர, அட இந்த மாரி ஒரு முகமா அப்படின்னு போய் நான் என்னுடைய மூஞ்சியிலேயே காரி துப்பிக்க வேணான்னா, அந்த தவறு நான் செய்ய மாட்டேன். எனக்கு தெரியும் இது பிரதிபிம்பம். இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப அதுல எனக்கு அழகு, அழகற்ற தன்மைங்கிறது கூட இருக்காது. ஏன் தெரியுமா? என்னதுன்னு வரும்போது எனக்கு அது பிடித்தமான விஷயமா தான் இருக்கும். பெரியவங்க பழமொழி சொல்லியிருப்பாங்க பாருங்க. "காக்கைக்கு தன் குஞ்சு, பொன் குஞ்சுன்னு" ஒரு பழமொழி இருக்கும். அதாவது ஒரு காக்கா குட்டியில பார்த்தீங்கன்னா, கண்றாவியா இருக்கும். தலையெல்லாம் அப்படியே முள்ளம்பன்றி தலையாட்டம் விரிஞ்சுகிட்டு இருக்கும். அந்த காக்கா குட்டி காக்காலாம் நீங்க கிராமத்துல பார்க்கலாம். விவசாய பண்ணைகள்லாம் இருந்ததுன்னா, காக்கா கொஞ்சம் நல்லா வளர்ந்து பெருசானா கொஞ்சம் பார்க்க சுமாரா இருக்கும். ஆனா பொடுசா வரும் பாருங்க. அப்படி ஜம்ப் பண்ணி வரும். அப்ப அத பார்த்தீங்கன்னா, தலையெல்லாம் அப்படியே பெடரியெல்லாம் தூக்கிட்டு நிக்கும். மண்டையெல்லாம் விரிஞ்ச மாரி இருக்கும். ஒரு பரிதாபமா இருக்கும். அது பார்த்தாலே ஒரு அக்லியா இருக்கும். அசிங்கமா இருக்கும். ஆனாலும் காக்காவுக்கு அது தன் குஞ்சு இல்லையா? அதனால அது பொன் குஞ்சும்பாங்க. அதுக்கு அதனுடைய குட்டி. அதனால அது ரசிக்கும். அது தன்னுடைய குஞ்சு, தன்னுடைய குழந்தைன்ட்டு அது கொண்டாடும். அது மாதிரி இங்க மனிதர்களும் அவரவர்களுடைய பொருள், அவரவர்களுடைய இதுங்கும்போது அதுக்கு முக்கியத்துவம் குடுக்கத்தானே செய்வோம். வேற ஒருத்தங்க இருந்தானே அவன் சரியில்ல, இவன் சரியில்லன்னு சொல்லுவோம். அப்ப நம்மளுடைய முகத்த நாமளே கண்ணாடியில பார்த்து அசிங்கமா இருக்குன்னு என்னைக்கும் சொல்ல மாட்டோம். நல்லா தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டைல மாத்துனா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி நம்மள நாமளே ரசிப்போம், புகழ்ந்துக்குவோம், பாராட்டிக்குவோம். இந்த பெருமைய நம்ம எப்படி விட மாட்டோமோ, அத ஏன் நம்மளால விட முடியலங்கன்னா, அதுதான் நம்முடைய சுயம்ங்கிறதுனால. இங்க விஷயம் என்னன்னா, அது நீங்க உருவத்துல பார்த்தாலும் சரி, உருவம் இல்லாம பார்த்தாலும் சரி, அது உங்களுடைய சுயம்ங்கிறதுனால நீங்க அத விடவே முடியாது. அத பற்றுவது தான் உங்களுடைய உண்மை நிலை. ஆனால் அது உருவத்தில் பற்றாம உணர்வுல பற்றுனீங்கன்னா, அது உங்களுடைய தனி உடல்ங்கிற அபிமானம் நீங்கி எல்லாருடைய உணர்வுக்குள்ளயும் நீங்க போவீங்க. அப்ப அது ஈஸ்வர உணர்வா மாறுனா, உங்களுக்கு விருப்பு வெறுப்பு வராது. அங்க தான் விருப்பு வெறுப்பு வராது. அப்ப அந்த நிலையில நீங்க வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க. கணவன் மனைவி உறவு கூட அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ கணவனும் மனைவியும் ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வாழ்றாங்க தெரியுமா? இவங்க ஆசை வேற, அவருடைய ஆசை வேற. கணவனுடைய ஆசைகள் வேற மாரி இருக்கும். மனைவியுடைய ஆசை வேற மாரி இருக்கும். இவளுடைய ஆசைய அவர் நிறைவு பண்ண முடியாது. அவருடைய ஆசை இவ நிறைவு பண்ண முடியாது. ஏன்னா 2மே 2 திசைகள் இருக்கும். நாகரகம் மாரி. இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். அப்ப இந்த வாழ்க்கைய இவர் போற போக்குல அந்த அம்மாவால போக முடியாது. அந்த அம்மா போற போக்குல இவரால போக முடியாது. ஏன்னா 2 பேருமே வளர்ப்பு வேற வேற இடத்துல. அப்ப இவங்க வளர்ந்த விதம், அவங்க வளர்ந்த விதையும் மேட்ச் ஆகாம எப்படியோ திருமணம் நடந்துருச்சு. ஆனா அந்த திருமண வாழ்க்கையில ஒருமித்து வாழ முயற்சி எடுத்தாலும் முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மன ஒருமைப்பாடு வரல அங்க. 2 பேருமே உடல்ல வேற, மனசுல வேற. ஆனா உணர்வ தொட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க அந்த மாரி பாடங்களுக்குள்ள வந்துட்டு உணர்வ தொட்டுட்டீங்கன்னா, மறுவினாடி அந்த உடல் கடந்து அவருடைய உணர்வ பார்ப்பீங்க. உணர்வ பார்த்த உடனே, அதுவும் நான் தானே! ஆசைப்படுது. செஞ்சுட்டு போலாம். அப்படின்ட்டு உடனே உங்களுக்கு ஒரு இரக்கம், ஒரு அன்பு வந்துரும் பாருங்க. அதுதான் ஈஸ்வர நிகழ்வு. அது கணவனா இருந்தா இந்த அத்தியாத்ம ஞானத்துல வெற்றி பெற்றதனுடைய அடையாளம் என்ன? மனைவிய அனுசரித்து போறது. மனைவியா இருந்தா இந்த அத்தியாத்ம ஞானத்துல பெற்ற அனுபவம் என்ன? கணவன அனுசரிச்சு போறது. ஏன்னா புரிஞ்சு போச்சு. நானே தான் அது, அதுதான் நானு. உடல் தான் வேற.
அதனால அது அந்த உடல்ல வளர்ந்த வளர்ப்பு, மனசு அப்படியே வாழ்க்கை அது அப்படி வாழ்ந்திருக்கு. அப்படி வாழ ஆசைப்படுது. ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்க உடலும், மனசும் நான் இல்ல. நான் அந்த உணர்வு தான். அப்படின்னு உங்களுடைய உயர் பரிமாண அறிவு நிலைய நீங்க எட்டுன மறு வினாடி, ஈஸ்வரன் நிகழ்வுல, இங்க எல்லா உணர்வுக்குள்ளயும் நீங்க ஊடுருவி போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு விருப்பு, வெறுப்பு இருக்காது. அப்ப நீங்க நானும் அதுதான். அதுல அப்படி அனுபவிக்கிறேன். இதுல இப்படி அனுபவிக்கிறேன். அப்படின்னு புரிஞ்சு போயிடும். அப்ப இங்க பேதமை இருக்காது. இருமைகள் இருக்காது. அதுதான் இங்க ஈஸ்வர நிலை என்று பெயர். அதுதான் நம்ம அடையணும். அந்த நிலைக்குள்ள போயிட்ட பிறகு, இங்க தனி நாமம், தனி ரூபம் அப்படிங்கிற வேறுபாடுகள் கிடையாது. ஏன்னா நாமமும், ரூபமும் மனம் உண்டாக்குவது. மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அதனால உங்களுக்கு ராமசாமின்னு பேர் வச்சதுனால, நீங்க ராமசாமின்னு கூப்பிட்டா மட்டும் தான் நான் திரும்பி பார்ப்பேன். குப்புசாமின்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டேன் அப்படின்னு நீங்க அடம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய பெயர். அது ராமசாமிங்கிறது உங்களுடைய அபிமான பெயர். அத சொன்னா தான் நீங்க திரும்புவீங்க. அதே மாரி நீங்க பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்க. கலெக்டர், ஜட்ஜு அல்லது பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கிறீங்கன்னா, அந்த நிலையில இருக்கிற அகங்காரத்துல என்ன அப்படி கூப்பிட்டா தான் நான் வருவேன். என்ன சாதாரணமா கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது. எது இதெல்லாம்? மனசு தான் இதெல்லாம் சொல்லும். ஆனா ஈஸ்வரன் நிகழ்வுல அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வந்து போற உடலோ, இந்த உடல்ல இருக்கிற உத்தியோகமோ, இந்த உடலுக்கு சூட்டப்பட்ட பெயரோ உண்மையில் கிடையாது. ஏன்னா இருப்பது உணர்வு மாத்திரமே அப்படிங்கிற நிலைப்பாடு வந்த பிறகு, அங்க எல்லாம் கடந்து நிப்போம். எல்லாம் கடந்து அந்த உணர்வ தொட்டு நிக்கிற நிலையில நீங்க ஒரே இருப்பு மாத்திரமே இருக்கிறதுன்னு அனுபவமாகும். அது உயர் பரிமாண அனுபவம். அதனால இங்க இத எது மறைக்குது அப்படின்னா, அஞ்ஞானம் மறைக்குதுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த ஜீவத்துவம்ங்கிற தனி மனித அபிமானம் வந்து அஞ்ஞானத்தினால ஈஸ்வரத்தன்மைய அறியாம மறைச்சுக்கிட்டு இருக்குது. அதனால மாயை வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட விளையாட்ட விளையாடிக்கிட்டு இருக்கிறத, இவன் அஞ்ஞானியா இருக்கிறதுனால அறிய முடியாம இருக்கிறான். 2வது அந்த மாயையும் தனியா செயல்பட முடியாது. ஏன்னா மாயை யாருடைய அதிஷ்டானத்துல செயல்படும்? பிரம்மத்தின் அதிஷ்டானத்தில் தான் செயல்பட முடியும். பிரம்மம் இல்லாம மாயை இல்ல. மாயை இல்லாம பிரம்மம் இல்ல. ஏன்னா பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது தான் இந்த உலகம். தனியா மாயையினால இயங்க முடியாது. ஏன்னா சக்தி தானே. அந்த பிரம்மம் இல்லாம அதனுடைய சக்தி வெளிப்படவே முடியாது இல்லையா? அப்ப அந்த வெளிப்பட்ட ஒரு மாயா சக்தி இப்படி இயங்குறத, தனி மனிதன் தன்னுடைய விவேகத்தால விழித்துக் கொண்டான்னா, ஓ! நான் மிகப்பெரிய பிரம்மத்தின் சக்தி என்று தன்னை உணர்ந்த மறு வினாடி, அவனிடத்திலே அவனுடைய சக்தி அபரிமிதமாக பெருகுவதை அவன் அறியலாம், அறிய முடியும், உணரலாம். அப்ப அந்த நிலையில ஈஸ்வரன் சர்வக்ஞன் ஆகிறான், சர்வ சக்திமான் ஆகிறான். ஆனால் அதை உணராத ஜீவன் கிஞ்சிக்னன் ஆகிறான். சாதாரண மனிதன் ஆகிறான். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும்? மாயை என்பது ஈஸ்வரனுடைய கருவி, உபாதி. ஆனா ஈஸ்வரன் என்ன? இந்த உலகத்தை உருவாக்குபவன், கர்த்தா. அப்ப சிருஷ்டி எப்படி நடக்குது? ஈஸ்வரன் வந்து தன்னுடைய மாயா சக்தியை உண்டு பண்ணி இந்த ஜகத்தை உருவாக்குகிறான். சிருஷ்டியை செய்கிறான். ஆனால் இப்படி படைக்கப்பட்ட சிருஷ்டி உண்மையான்னு கேட்டா இல்லை. இது வெறும் தோற்றம். இதுதான் இங்க நம்ப இந்த விசாரணையின் மூலமா புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம். அப்ப இதை யாருக்கு புரிய முடியும்னா, இது மாரி பாடங்களுக்குள்ள வந்து இதை பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த புத்திசாலித்தனத்துல அது நமக்கு நிரூபணம் ஆகும். அத நிரூபணம் பண்றதுக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம் எத ஓமானமா எடுத்து சொன்னது? கயிறு, பாம்பு. அப்ப கயிற பார்த்துட்டு பாம்பு பாம்புன்னு பதறிட்டு இருக்கிறது யார் தப்பு? நம்முடைய அஞ்ஞானம். அது மாரி இங்க அறிவின் அதிஷ்டானத்துல உலகம் தோன்றுவது, உண்மையான உலகம் என்று நினைப்பது யாருடைய தப்பு? நம்முடைய அஞ்ஞானம். அப்ப நாம அத விசாரணை பண்ணி விவேகத்தால ஒரு டார்ச் லைட் அடிச்சு பார்த்த உடனே அங்க கயிறு மட்டும் தான் கிடக்குது. பாம்பு இல்லைன்னு தெரிந்த பிறகு நமக்கு எப்படி ஒரு அறிவு வருதோ, அது மாரி இங்க நம்ம விவேகத்தினால விசாரணை செய்து பார்த்து ஞான வெளிச்சத்துல பார்த்தீங்கன்னா, இங்க உலகம் இல்ல. ஈஸ்வரன் மட்டும் தான் இருக்கிறான். அதாவது என்னுடைய அறிவு தான் இந்த பிரகாசத்த உண்டு பண்ணுது. சித்து தான் இந்த பிரபஞ்சமா இருக்குது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்ப இது உலகம் தனியாக இல்லை. இது வந்து என்னுடைய சித் சக்தியினுடைய வெளிப்பாடு, சுய அறிவின் வெளிப்பாடு. அப்ப இந்த நிலை வந்து என்னுடைய அறிவில் தோன்றுகிறது அப்படின்னு நமக்கு நல்லா புரியும். அப்ப இந்த நிலையில இங்க துவைதம் என்ற இருமை எங்கிருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அது மாயையின் மூலமாக வந்தது. அஞ்ஞானத்தால் வந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அஞ்ஞானம் இருக்கிறதுனால தானே இருமை வந்தது. அஞ்ஞானம் நீங்கிட்டா இருமை இருக்காது. இருப்பது ஒன்றேன்னு புரிஞ்சிடும். அப்ப அந்த நிலையில மாயை உண்மை கிடையாது. அப்ப அந்த உண்மையற்ற மாயையில மனம் மயங்காது. அப்ப நம்ம நம்முடைய சொரூபத்துல நம்ம எப்பொழுதும் இருக்கலாம் என்பதை புரிய வைக்கிறாரு. அப்ப அதனால இங்கே இருமைகள் தோன்றினால் அது வியாவகாரிக சத்தியம். மனதின் வெளிப்பாடு. இருமைகளற்ற நிலையில் என்னுடைய இருப்பினாலே எல்லாம் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பாரமார்த்திக சத்தியம். அது அறிவின் வெளிப்பாடு. அப்ப நீங்க இந்த பாடங்கள்ல வந்து பயணம் பண்ணி, இப்ப இந்த துவைத விவேகத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இங்க இருப்பது இருப்பு மாத்திரமே. அந்த இருப்பினுடைய வெளிப்பாடோ ஒரு அறிவு பிரகாசம். சத்தினிடமிருந்து வெளிப்பட்ட சித் பிரகாசம்.
அப்ப அந்த சித்து பிரகாசத்துல எல்லாம் தோன்றி இருந்து மறைகிறது. ஆனால் உண்மையில் இங்கு எதுவும் படைக்கப்படவும் இல்லை, அனுபவிக்கப்படவும் இல்லை. அது அழிந்து போவதும் கிடையாது. அதனால இங்க எதுவும் வருவதும் இல்லை, தோன்றுவதும் இல்லை, மறைந்து போவதும் இல்லை. இதுக்கு ஓமானம் தான் திரைப்படம். திரை வேறு, படம் வேறு. திரை இருக்கிறதுனால படம் ஓடுது. அந்த படத்துல பல காட்சிகள் வருது. ஆனா அந்த காட்சிகளுக்கு அதிஷ்டானமா திரை இருக்கணும். திரை வேண்டாங்க, எனக்கு படம் மட்டும் ஓட்டுங்கன்னா ஓட்ட முடியாது. அது மாரி உங்களுக்கு அறிவு வேண்டாங்க, உலகம் மட்டும் வேணும்னா வராது. எப்படி வரும் உலகம்? அறிவு இருந்தா தான் உலகம் வரும். அதனால தான் நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு மனசு ஒடுங்க உடனே அறிவு அந்த இடத்துல வேலை செய்றதில்ல. புத்தி வேலை செய்றதில்ல. நான் ஆணா, பெண்ணான்னு தெரியறதில்ல. நான் இந்தியனா, இஸ்லாமியனான்னு தெரியறதில்ல. எதுவுமே தெரியாம தூங்குறோம். அப்ப அந்த தூக்கத்துல நமக்கு எது மிஸ் ஆகுது? அதிஷ்டானம் மிஸ் ஆகுது. நம்மள காட்டிக் கொடுக்கிற வெள்ளை திரை மிஸ் ஆயிடுது. அப்ப வெள்ளை திரை இருந்தால் படம் ஓடும். வெள்ளை திரை இல்லாவிட்டால் படம் ஓட்ட முடியாது. அது மாரி இங்க அறிவு இருந்தால் உலகம் விரியும். மனம் இருந்தால் உலகம் தெரியும். மனம் இல்லன்னா உலகம் விரியாது. அப்போ இதற்கு அதிஷ்டானம் என்ன அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இருப்பு, பிரம்மம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எதுக்காக அந்த மாரி அந்த அதிஷ்டானத்துல வரக்கூடிய விஷயத்த நீக்கணும்னு நெனைக்கிறீங்க? நீக்க வேண்டியதே கிடையாது. அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுமே. அது என்னுடைய இருப்புனால இருக்குது. அது என்ன எதுக்கு பாதிக்கணும்? அவசியமே கிடையாது. அப்படின்னு நீங்க அந்த படத்த என்டர்டெயின்மென்ட்டா பாருங்க. இந்த உலகம்ங்கிறது உங்களுக்கு உண்மையிலேயே என்டர்டெயின்மென்ட் தான். நான் ஏற்கனவே பாடங்கள்லாம் எடுக்கும்போது எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, நீங்க வந்து இத விவகாரமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விவகாரமா தெரியும். நந்தவனம் மாரி பார்த்தீங்கன்னா, நந்தவனம் மாரி தெரியும். அது எதன் அடிப்படையிலன்னா, உங்களுடைய மனம் சார்ந்த உலகம். நீங்க வந்து உங்க மனசுல இந்த உலகத்துல எல்லாம் கெட்ட விஷயங்கள பூரா உள்ள வாங்கிக்கிட்டு, எவன பார்த்தாலும் ரவுடி, அயோக்கியன், கெட்டவன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்க முன்னாடி எல்லாம் கெட்டவன், ரவுடி, அயோக்கியன்லாம் வந்து நிப்பான். ஏன்னா, உங்க மைண்ட் அததானே விரும்பி இருக்கு. பார்க்கிறவனெல்லாம் கெட்டவங்குது. பேப்பர் நியூஸ் படிக்கிறதெல்லாம் எப்ப பார்த்தாலும் ரேப் சீனு, கொலை சீனு, கொள்ளையடிக்கிறது, கஞ்சா, மது, மாமிசம் இப்படிப்பட்ட விஷயங்களையே பேப்பர்ல படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள சுத்தி உலகம் எப்படி இருக்கும்னா, அப்படியே வரும். உங்கள சுத்தி பக்கத்திலேயே ஒருத்தன் கசாப்பு கடை ஓப்பன் பண்ணுவான். கொஞ்சம் தள்ளியே ஒரு இடத்துல கொலை நடக்கும். ஒரு 2 வீடு தள்ளி ஒரு பையன் கஞ்சா கேஸ்ல மாட்டுவான். எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? உங்களுடைய மனம் ஈர்க்குது. கஞ்சா, கொலை, மாமிசம் அப்படின்னு எல்லாத்தையும் ஈர்க்குது. ஈர்க்க ஈர்க்க உங்க புத்தியில அதெல்லாம் வர ஆரம்பிச்சுரும். பட் நீங்க அதெல்லாம் கவனிக்காம நல்ல நிலையில ஒரு புனிதமான விஷயங்கள நீங்க அப்படியே மனசுக்குள்ள கொண்டு போய் பாருங்க. உங்கள சுத்தி அப்படியே நந்தவனம் மாரி உலகம் தெரியும். நல்லவங்கலாம் உங்க முன்னாடி வருவாங்க. அப்ப 4 வீதி தள்ளி திடீர்னு ஒருத்தர் கோயில் கட்டுவாரு. அப்ப அங்க பக்தர்கள் வருவாங்க. ஆலய மணி ஓசை கேட்கும். அங்க பூஜைகள் நடக்கும். ஜபதபங்கள் நடக்கும். அங்க தெய்வீக பாடல்கள் ஒலிக்கும். மனசுக்கு ரம்மியமா இருக்கும். அப்ப இது மாரி ஒரு சுகமான வாழ்க்கைய வாழ முடியும் இல்லையா? எப்படி இந்த வாழ்க்கைய நம்ம தேர்ந்தெடுக்கிறது? எல்லாம் நம்முடைய மனசு பண்ற வேல தான். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்ன்னு சொன்னாங்க. ஏன் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்ன்னு சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு அக்ரஹாரத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில்ல தினமும் காலையில 4 மணிக்கு அலாரம் அடிக்கும். எல்லாம் கோயில் பூஜைக்கு ரெடி ஆவாங்க. அங்க தெய்வீக பாடல்கள் ஒலிக்கும். மனசு அப்படியே அந்த இறைத்தன்மைக்குள்ள மூழ்கும். இது எல்லாம் இருமைகளுக்குள்ள இருந்தாலும் என்னுடைய இருப்பினால இருக்குங்கிறத புரிஞ்சுகிட்டு என்ஜாய் பண்ணாங்க. அதாவது வாழ்க்கைன்னா புரிஞ்சுகிட்டு வாழும்போது அத என்ஜாய் பண்ணலாம். சினிமா பார்க்க போனீங்கன்னா, அது படம்ன்னு தெரிஞ்சுகிட்டு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அது படம்ன்னு தெரியாம ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போய் உட்கார வச்சீங்கன்னா, அது பயந்துகிட்டு இருக்கும். அது 2க்கும் உண்டான வித்தியாசம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்னா, இப்ப அம்மாவும் மகனும் படம் பார்க்க போறாங்க. அம்மாவுக்கு தெரியுது அது படம்ன்ட்டு. அதனால அம்மா அத சீரியஸா எடுத்துக்காம ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனா குழந்தைக்கு அது படம் தெரியாதனால, அது ஒவ்வொரு சீன் பை சீன் பதறிக்கிட்டு அம்மாவ கூப்பிட்டு, கூப்பிட்டு "அம்மா எனக்கு பயமா இருக்கு. அம்மா எனக்கு பயமா இருக்கு. வெளிய போலாமா? வெளிய போலாமாங்குது." ஏன்னா, அது அந்த சீன்ல பயந்துக்குது. அந்த சினிமால வர்ற சீன்ஸ பார்த்து. அப்ப என்ன ரீசன்னா மெச்சூரிட்டி தானே. அம்மாவுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. அவ சினிமாவ சினிமாவா பார்க்கிறா. குழந்தைக்கு மெச்சூரிட்டி இல்ல. அது குழந்தை சினிமாவ உண்மையா பார்க்குது. அது மாரி இங்க வாழ்க்கைய நீங்க உண்மையா பார்த்துட்டீங்கன்னா பயந்துக்குவீங்க. அதாவது விவகாரத்துல உண்மையா பார்த்தீங்கன்னா. உங்களுடைய உண்மை தன்மைய உணர்ந்துகிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆனந்தமா இருக்கலாம் இல்லையா? அப்ப நல்லத நீங்க ஈர்த்துக்கலாம். அப்போ இந்த இருமைகளுக்குள்ள இந்த வித்தியாசத்த உணர்ந்து, நீங்க சத்தியத்தை நோக்கி போங்க. நன்மையை நோக்கி போங்க. நித்தியத்தை நோக்கி போங்க. அப்படின்னு நீங்க உணர்த்துறாரு. துவைதம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க ஒருமைத்தன்மைக்குள்ள வருவதற்கான அடிப்படை விஷயமே இருமை தான். ஆனா அந்த இருமையில நீ ஒண்ண தேர்ந்தெடுத்துக்கோ. அந்த ஒண்ணு நல்லதா, கெட்டதா நீயே விசாரம் பண்ணி பாரு. உனக்கு விவேகம் இருக்கு இல்லையா? அப்ப நீ நல்லத தேர்ந்தெடுத்துக்கிட்டீன்னா, வாழ்க்கையில சுகம் வரும். கெட்டத தேர்ந்தெடுத்தீங்கன்னா, வாழ்க்கையில துக்கம் வரும். நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு நம்மகிட்டயே அந்த சுய அறிவு இருக்கிறதுனால சுட்டி காட்டுறாரு.
அப்ப நாம தான் அத தீர்மானம் பண்ணிக்கணுங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றார். அப்ப இப்படிப்பட்ட விஷயம் வந்து உண்மையான சாதகனுக்கு உள்ள புரிஞ்சிடுச்சுன்னா, நீங்க இந்த உலகத்தினால பாதிக்கப்பட மாட்டான். சுகம், துக்கம் அவனை பாதிக்காது. அப்படிங்கிறத ஒரு புரிதலை இந்த ஸ்லோகம் தருது. அப்ப இங்க நாம் காணும் உலகம் வந்து இறுதி உண்மை அல்ல. அது மாயையின் விளையாட்டு என்ற தெளிவு வருது. அந்த நிலையில நம்ம இந்த 2 ஸ்லோகத்தோட இன்னைக்கு நிறுத்துவோம். ஏன்னா பாருங்க 1 மணி நேரம் இந்த 2 ஸ்லோகத்திலேயே போயிடுச்சு. நாளைக்கு பார்ப்போம் திருப்பி அடுத்த 3வது ஸ்லோகம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.